திருப்பதிக்கு தான் கோவிந்தா போடணும். திருத்தணிக்கு அரோகரா. லூசா திருப்பதிக்கு அரோகரா, திருத்தணிக்கு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். இந்த நல்ல நேரத்திலே இந்த பிள்ளைகள் நீங்கள் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லாஹ் ஓம் சாமியே. ஐயோ எப்பா ஐயோ எப்பா. ஓம் செட்டி பெல்லா செட்டி ஓம் செட்டி பெல்லா செட்டி. திருப்பதிக்கு அரோகரா, திருத்தணிக்கு கோவிந்தா கோவிந்தா. பாவிடே ஒரு கடவுளா வணங்கடா. ஏண்டா திருப்பதி பேர் தெரியுமா? யாரா? எம்பெருமான் ஏழுமலையான். திருத்தணில தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அவரு கோவிந்தா போன வர போடணும். உனக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது. நான் 2 பேரும் இடமாத்தி விட்டேன். நீயா? ஆமா. ஒன்னு இடமா தேவல. எனக்கு சந்தேகம். என்னவா? கருத்திலே உண்டி உடல் முழுவதும் நாமத்தோடு எங்க போற? ஐயா இந்த கதையா கேட்கிற? ஆமாண்டா ஐயா, என்னுடைய மனதில பெரிய வேண்டுதல் இருக்கிறது. பெரிய வேண்டுதல்? ஆமாங்க. என்ன வேண்டுதல் தெரியுமா? எனக்கு கடவுத்த அத்தை திருட்டு தவிடா பண்ணது செத்துட்டா. எனக்கு கடவுத்த அத்தை திருட்டு தவிடா பண்ணது செத்துட்டா. செத்துட்டா. அந்த திருப்பதி ஏமாளியார் உண்டிக்கு நடைபாதியா போயிட்டு உண்டிக்கிற துட்டால் வரலாம் நான் வேணுங்கிறேன். எல்லா பக்த கோடிகளும் நடப்பதியை சென்று காணிக்கு உண்டியில போட்டு வருவாங்க. நீ நாங்க வாட்டி. சரி அதெல்லாம் போனா போட்டோம். முதல்ல யாரு சாவறவங்களோ இல்லையோ நான் ஒருத்தமான டார்கெட் வச்சுட்டேங்க. எந்த பொறம்போக்கு ரொம்ப நாளா என்ன தொலைல பண்ணேறாங்க. அந்த பொறம்போக்கு யார் சாவறாங்கன்னு தெரியுமா? முதல்ல யாரு சாவறாங்களோ இல்லையோ என்ன நம்பி இந்த சின்ன வயசுல 3,20,000 ரூபாய் குத்து வச்சுக்கிறான் பாரு. இந்த ஆரணி முத்தமிழ் நாடகமன்ற நிர்வாகி மொத்த நீ முதல்ல இல்ல நீ நான் செத்தாலும் சும்மா விட மாட்டேன்டா. என்ன பண்ணுவா? பேயா வருவேன். யார் மேல பேய் இறங்கி வந்து என் பண்ட ஒரு சொல்லிட்டு உனக்கு இழுப்பேன். கடன் வாங்கணும் நான் எந்தாலும் யோசிப்பையா. நீ என்ன பண்ணுவ? நீ இருந்தாலும் என்ன வந்து தொலை பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்படி இந்த ஊர்ல மாரியா தத்துறேன் நல்லா மாரியா தத்துறேன். மாரியம்மன் திருவிழா எப்படி பம்பக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த பம்பக்கார கூட்டும் போய் நல்லா பம்பி அடி அடிச்சு வர்ணிச்சு உன்னை சா வச்ச மத்தியா உன்னை அப்படியே பேயா வர வச்சு ஏன்னா ஒரு ஆலமரமோ இல்ல புலா மரமா பார்த்து பூரா 2 சாணி வாங்கி அடிச்சுட்டு வந்துட்டா. நீ கோயிந்தா 3,20,000 கோயிந்தா. இந்த கம்பெனி கோயிந்தா கோயிந்தா. இது வரைக்கும் நான் 9 கம்பெனி மூடிக்கிறேன். இது 10வது கம்பெனி. 3,20,000 ரூபாய் பெரிய அமௌண்ட் ஆகுது. ஆமா. நீ ஒரு 2,000 ரூபாய் நீ அப்படா சாவ செத்துறேன். புரட்டாசி மாசம் 3 வருஷம் செத்துறேன். 2,000 ரூபாய் கூட மூஞ்ச பாருமா. வரும்போது ஆட்சிக்கு 40 ரூபாய் பாரு. உண்மை சொன்ன என்ன கசக்குதா? ஆட்சி வாங்கிறதுக்கு 40 ரூபாய் வாங்கினா அதையே திருப்பி கொடுக்கல. இது 2,000 ரூபாய் கொடுக்குறாரு. லைட் மேல சத்தியமா சொல்றேங்க. என்ன சொல்ல போறா? இது உண்மை. என்ன உண்மை? நீ 40 ரூபாய் மட்டும் சொல்லி காமிக்கிறிய. உன் காதி எடுத்து விட்ட அந்த ஊர்ல காரி துப்புவாங்க. ஒண்ணு என்ன துப்புவாங்க? ஆமா இவங்க தான் புதுசா காரி துப்புறாங்க. போப்ப சத்தியமா சொல்றது உண்மை. என்ன என்னை பத்தி என்ன சொல்லி கீக்கு போற? நீ என்ன வயசு இருக்கு உனக்கு? எனக்கு இப்பதான் 20 முடிஞ்சு 19 தொடங்குதுப்பா. 19 தொடங்குது. 21 தொடங்குது. இது எப்படி அம்மா மாத்தி போட்டாங்க? நேத்தா மாத்துனாங்க. இந்த பொறம்போக்கு இந்த பொறுக்கி இந்த அம்போக்கு ஆலமரம் என் பேர் சூப்பரா இருக்குது. இப்படிலாம் மகிதே மாதிரி இந்த வயசுல இவன் இவங்க அப்பன் இவங்க சித்தப்பன் 3 பேரும் ஒண்ணா குடிக்கிறாங்க வீட்டுல. ஆமா குடிக்கலாம். மானம் சூடு சொர்ணம் உங்களுக்கு அது என்ன நான் ஏன் வந்து ஆட்டாட போறேன் அப்ப எழுதுறியா? யாருக்கு தெரியும்? அப்புறம் குடிக்கிறது நியாயமா இது? என்ன அறுவில்லை உங்களுக்கு? எங்களுக்கு அறுவில்லை அடமானம் போட்டுக்கிறேன். ஓடி போகலாம் பாருங்கள. வாங்க வா. நானு எங்க அப்பன் எங்க சித்தப்பன் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து குடிக்கிறேன். நான் வந்து நைட்டு ஃபுல்லா பப்புனு ஆடுறேன். நைட்டு ஃபுல்லா சூத்து மேல ஜாட்டியால உதவாங்க போறேன். நான் குடிப்பேன். எங்க அப்பாவும் பப்புனு வாசனா ஆடுறாரு. அவரும் குடிப்பாரு. எங்க சித்தப்பன்ற அந்த திருட்டு தெவடியா போய் அந்த புறம்போக்கம் நாடகம் ஆடுறான். அவனும் குடிப்பான். சரி நான் இங்க இருக்கிறேன். எங்க அப்பா ஆர்மி சைடு நாடகம் அவரு போயிறாரு. இல்ல எங்க சித்தப்பன்ற அந்த புறம்போக்கு நாய் அவன் சரியான பாடு. நம்ம கதையா சொல்லிவிட்டா.
டேய் நான் போனது போகட்டும் போகட்டும். இப்போ என்ன செலவு தெரியுமா? இப்ப நம்ம எங்க வந்துக்கிறோம்? துண்டு புட்டு கூத்தாண்டுக்கிறோம். அட பாவி, நகர்வுக்கு இயற்கை காட்சி காண்பதற்காக. தெரிஞ்சுங்க. நீரோடை. ஆமாங்க. நீரோடைக்கு சென்று நீராடி விட்டு அழகான குளக்கரைக்கு அருகாமையில் வந்துவிட்டேன். சந்தோஷமாக ஆடிப்பாடி கொண்டே போக வேண்டும். ஆமாம், என்னுடைய அண்ணன் ஆத்திற்கு சென்று என்னுடைய மாமன் மகனை பார்ப்பதற்கு சென்றிருக்கிறார். என்னுடைய மாமன் மகனுக்காக அத்தமாக உன்னை நினைத்து அழகு கவிதை உன்னை வாழ்த்து அத்தனையும் ஒரு சுறுசுறுப்பா விறுவிறுப்பா ஆடா மாடா உடனே காலம் தெரியல. ஆட்ட ஆட வந்துட்டாலும் அந்த ஆடு மாடு மேய்க்க புத்தி போதா பச்சை உனக்கு. ஆமா டேய், குளக்கரைக்கு வர நேரத்துல குளக்கரைக்கு வந்துக்கிறமே திடீர்னு பசி எடுத்துச்சுன்னா என்ன பண்றது? என்ன இது? நான் சோறு கழுவி ஏத்தான்ட்டேன். வீட்டுக்கு போயா? ஆமா. என்னவளா? ஆமா சத்தியமா சத்தியமா நான் சோறு கழுவி ஏத்தான்ட்டேன். டேய் நான் நல்லது தலையா தெரியுமா? எங்கனா ஹோட்டல் இருக்குமா? இங்க எங்கேயுமே கிடையாது. கிடைக்காது. ஒன்னா கூட சோழிங்கிறது தான் போனோம். அதனால ஆமா. ஆனா சாப்பாடு கிடையாது. எனக்கு பசி இருக்குது. சீக்கிரம் சாப்பாடு கொடு. உனக்கு சாப்பாடு வேணுமா? ஆமா. சரி நான் பிரிக்கல. வா 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 வா. இது என்ன மூத்திர நான் தடிங்க. என்ன பாருடே. இரு பாக்குறேன். திரி ஏத்துமா. இந்த பாரு கேபிள் தொங்குதா. இத ஆயா பாவாடை போலிக்குதா. ஆயா பாவாடியா? பாய் முண்டை பாவாடிலே மூத்திர பையனா போலிக்குது. சாப்பாடு கடத்துல கவரை கட்டிடு உனக்கு. இந்த மோந்து பாரு. ஏய், நான் மோளகார மோந்து. குளக்கரைக்கு போன நேரத்துல யாரோ ஒரு பெண்ணானவள் அழகான பாடலை பாடி போறோம். அந்த பார்த்தையா? எங்க அத பாரு. ஏதோ ஒரு ஆயா யூரின் போதியா? அதை கூப்பிட்டு காமிக்கிறான். பாக்குறேன். அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். அந்த பெண்ணை கேட்க வேண்டும். புறப்படு. ஆடி மாசம் நாய் தின்னு அந்த மாதிரி தின்னு பார்த்தாயா இல்லை உங்க அம்மால. ஓ
அந்த பெண்ணின் பின்னாடிக்கு அருமையா இருக்கு, முன்னாடி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அதுக்கு அடுக்கிட்டு விடு. இப்போ நீதான் அந்த சாப்பாடு வேணான்ட்ட, அதனால நான் மோர் கலக்கி ஏத்தான்ட்டா. மோரா? ஆமா. உண்மையாடா? சத்தியமா சாப்பிடலாமா? மதியாவது நம்பி சாப்பிடு. ஆனா பாவி, நான் உள்ள பச்சை வெறும் கல்லாடா பாவி, உப்பு அடி பக்கி முண்டை எம்மனா டிபிட்டாங்க மாத்தி மாத்தி பண்ணுவா. அந்த கல் உப்பு கரை காணும், கவலைப்படாத, தெரியும், நான் கலக்கி தரேன். முதல்ல ஸ்ப்ரே வச்சுக்கிறேன். ஆமா, அதான் சானிடைசர். இந்த மோர குடி குடி. நான் குடிக்கணும். ஆமா, முதல்ல கலக்கட்டு, நான் பார்க்கல. இப்ப கலக்கு. தூய் குடியா? கலக்குறீரு. வாயில பின்னாடி மறுபடியும் உள்ள விடு. ஏதுதான் எனக்கு மோர வேணாம், சாப்பாடு வேணாம் எனக்கு. தப்பா நினைக்காதுப்பா. அந்த கல் உப்பை கை விட்டு கலக்குறேன், வாயில வைக்கிறேன், டேஸ்ட் பாக்குறேன், உப்பு உரைக்கல, உப்பு இல்ல, அதனால தான் பின்னாடி நோண்டி போட்டுக்கிறேன். பாய் தங்குதியா? ஏய், ஓ எனக்கு மோரே வேணாம் பாவி. சரி விடு. இப்படியே சென்றால் அந்த பொண்ணு பிடிக்கவே முடியாது. பிடிக்க முடியாது. புதுப்பேல் சென்று நறுக்குன்னு பிடிக்கணும். சரி இரு, இந்த மோர் உனக்கு வேணுமா? வேணாம் வேணாம். பணப்போ நான் குடிச்சிட்டு போறேன். குடி. ஐயோ எதுவோ இல்ல, இது இதுவும் மூத்திரம் தான் வருதா? ஐயோ எதுமா, நாளைக்கு காலையில எங்க சுகர் டெஸ்ட் பண்றதுக்கு மூத்திரம் முச்சு வச்சுக்கிற பொழுது அந்த மூத்திரம் சோம்ப தூக்கின்னு வந்துட்டுக்கிறேன். ரொம்ப மாறி போச்சா? எங்க சுகருக்கு தான் பாருங்க. ஏய், அந்த பெண்ணு பார்க்க வந்துவிட்டேன். இப்பொழுது நீர் எடுத்து செல்ல வேண்டும். அந்த பொண்ணு தான் சொல்றேன், நீ கூட பண்ணுறியா? அவ சொல்றேன் அப்ப நம்ம பொம்பளை சொல்லக்கூடாதா? அவன் பேசுறது என்ன பேர் பேரு லவுடியா? உங்க அம்மாவே நீ என்ன செய்யணுமா? இப்போது சென்று அந்த பெண் யாரு, அவருடைய பெயர் என்ன, எந்த நாட்டை சேர்ந்தவன், அவளாண்டிய போ சொல்றேன். போயிடானா போ. அவ என்ன பண்ணுவாளோ? ஏய், பொறுமையா கேட்கணும். ஆமா போய் அடிப்பாளா? இல்ல, பெண்களை பொண்ணு ஒரு மலரை போன்று அவங்க இடத்துல மென்மையா பேசணும், மெதுவா பேசணும், அன்பா பேசணும். அவங்க அம்மால யாரு எங்க அம்மா இருக்கா? ஒரு வார்த்தை சொன்னா போய் கேளு போ. அவளுக்கு ஆடுவேன், எனக்கு ஆடுது. அதுக்கு மேல இவரு டைம் போயிட்டு வர மாடலப்பா அலுமாரி அலுமாரா எது ஒன்னா வைக்கலாம். வெப்ப வெப்ப ஏமாந்தாக்கா
ஆமா ஆ, நீ 6 மணி 7 மணி இப்ப 6 மணி கிடையாது 7 மணி 2 கூட சேர்த்துக்க. ஆ, டேய் ஆஹா. நீ எந்த ஊரு? எங்க ஊரே தான் அடங்கம்மாலா. யாரு கோமால நான் சொன்னா அது விடு. பேரு கேட்றா முதல்ல. சரியான பொறுப்பா கூடு மாட்டேன். பேருக்கு தானுங்க கர்மாந்திரத்துக்கு நான் வரேன். என்ன சொல்றேன் அம்மா சொல்லுப்பா உன் போரு என்னம்மா? என் போற 5 கிலோ போரு தண்ணி வாரி ஊத்துமே. வந்து ஊத்துட்டு பாக்குறியா? என்ன பண்றீங்க அதெல்லாம்? எட்டு போய் வீட்டுல சாம்பார் கழுவுறோம். ஆம்லெட் போட்டோம். ஆ, இதுல ஒரு தெரியுமா? என்னடா உன் பயிர் என்னன்னு கேட்டேன். என் பயிர் 5050 ஐயாரு 50 எந்த ஐயாரு எட்டு இவருக்கு குண்டு. பேரு கேட்றப்போ ஐயாயிரம் முதல் குண்டு நீட் பயிர் கேட்டேன். பயிர் கேட்காத உங்க நாத்துமான கேள்வி போய் என்ன நாத்து பெண்ணே உன்னுடைய பெயர் என்ன? மா ஹலோ பண்ணு. பாய் ஒரு ஆட்டுல தர்ம போட்டு கொளுத்தோம் பெண்ணேடா லேடிஸ் அம்மா, நீ லேடிஸா? அட பாவி லேடிஸ்டா இதெல்லாம் சூப்பர் ஸ்பீக்கர்ல ரேடியோ. சரி உன் பேர் என்னம்மா? டேய் என்னோட பேரு வந்து உள்ள போதா? என்னோட பேர் சொல்லட்டு மேடா. அதுக்கு தானே நின்று கிடக்குறேன். எட கோடி அந்த பக்கம் கால வை. ஐயோ வெயிடா எதில் வைக்க சொல்றேன்? கால வெயிடா. நான் காலையும் வைக்க மாட்டேன். என் கையை போய் கால வைக்கிறேன். அந்த பக்கம் கால வெயிடா. அதாவது வைக்கிறாரோ நான் கால வைக்கிறேன். நீ கால வைக்கிறியா? அவனால முடியவே முடியாது. முடியும். ஐயோ என்னால் வச்ச ஒண்ணு நீ அதுக்கு லாய்க்கு பட மாட்டேன். தின்னமல் தான் பட்டு அது பக்கம் கால வெயிடா. இந்த பக்கம் கால வை. கால 2 பிரிடா. நீ வர வம்பு நீ வர வம்பு ஒரே ஒரு பிரிடா. கை வச்சு பேசாதம்மா. ஐயோ அடக்கு அது அடக்க முடியல. அடக்குடா. ஏன்னா எந்த பெண்ணை நான் ஏறு எடுத்து பார்த்தேன். எந்த பெண்ணை பார்த்தாலும் தவற நினைக்க மாட்டேன். தவற நினைக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு அம்மா மாதிரி நினைப்பேன். ஓ பிள்ளைக்கு அம்மான உனக்கு யாருடா கூமுட்ட பொண்டாட்டிடா. அது விடு வச்சுட்டேன். ஏண்டா அந்த பக்கம் இந்த பக்கம் 6 இந்த பக்கம் அந்த பக்கம் 6 நடுப்புற நிக்குது தேரு. நடுப்புற நிக்குது தேரு. ஓ பாக்கெட்ல இல்ல 100 பாக்கெட்ல இல்ல 100 சொல்ல முடியாது பொட்டை. என் பேரு பொடப்பட்டை. கேட்டியா ஐயா அந்த அழகான பெயரை சூத்துனே ஸ்வீட் நேம் அதான் இருக்கும். ஐயா ஏன் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து கண்டுபிடிச்சேன். அழகான பெயர் தான் இருக்கு. அந்த பெயரை நான் கேட்க வேண்டும். அழகிலேயே அநியாயம் அழகு. காலை வச்சு அகலமா வை. அப்பதான் வரும். சரி நான் சொல்ற மாதிரியே சொல்லணும். இந்த பக்கம் அந்த பக்கம் 6 இந்த பக்கம் அந்த பக்கம் 6 நடுவுல நிக்குது தேரு. சரி சொல்லு. நடுப்புனுக்கு தேரு. பாக்கெட்ல இல்ல 100 பேக்கெட்ல இல்ல 100. அப்புறம் சொல்ற போடா பொட்டை. என் பேரு சொல்றா சொல்றா. நீ சென்று விசாரித்த உனக்கு தகுந்த பதில் இல்ல. இப்ப நான் போய் கேக்குறேன். கேட்டுக்கிட்டா என்னாலே முடியல. இவர் போய் போடா கேக்குறேன். போ போடா நீ உள்ள போ சென்னக்கடா அடிக்கவே வேணாம். உன் மேல நான் விழுந்தேன் மம்தி போட்டு உன்னை வாரணும். என் மொண்டாட்டிக்கு நான் ஒரே வீட்டுக்காரங்க. மத்த மாட்டிக்கலாம் கேட்டாதான் தெரியும். என்னடா வந்து எது ஒண்ணு இல்ல. அப்படிதான் பேசாத. மொட்டை மொட்டையா பார்த்து பேசல. பட்ட பட்டியா வாங்குவேன். தெரியாது உனக்கு. முந்தின நேரத்துல நம்ம ஆத்து வரமா முக்காடு போட்டு முள்ளு பதில சாப்பிட்டேன். வணக்கம் 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 வணக்கம். ஆமாம், நீங்கள் யார்?
நானும் இதே நாட்டை சேர்ந்தவர் தானே. பெயர்? என்னுடைய பெயர் கலைச்செல்வி. கலைச்செல்வி. ஆமாம். அழகான பெயர். அப்படியா? அற்புதமான பெயர். ஐயோ, உருவத்திற்கு ஏற்ற பெயர் கலைச்செல்வி. அப்படியா? நான் யார் தெரியுமா? யாரையா நீங்கள்? இந்த நாட்டுக்கே இளவரசர். இந்த நாட்டுக்கே இளவரசர். என்னுடைய பெயர் எழிலரசன். கலைச்செல்வி. எப்போது குலக்கரை பார்த்தேனோ அப்பொழுதே என் மனமெல்லாம் மாறிவிட்டது. ஆமா. ஆமாம், இந்த நாட்டு இளவரசர் இருக்கிற இதுவரை இந்த நாட்டுகளை பார்த்ததே கிடையாது. அயல் நாடு சென்று பட்டப்படி முடித்து விட்டு இப்போது நாடு திரும்பியிருக்கின்றேன். அப்படியா? ஆமா. ஐயா, உன்னை பார்த்த உடனே தூக்கம் வருதா? கட்டி அணைக்க வேண்டும். கட்டி அணைக்கணுமா? உன் கனவை முத்தம் தர வேண்டும். ஐயோ என்று ஆவல் விட்டது. ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விட்டு முடியவே முடியாது. இந்த இடத்துல நீ போகலாம். ஆஹா, முடியவே முடியாது ஐயா. முடியாதா? முடியாது ஐயா. என்ன அழகு, என்ன அழகு. கோடி மலர் கட்டி அழகவா உன் அழகு. ஐயோ, உன்னை பார்த்த உடனே 1000 நாள் படித்த ஆசிரியர் கூட கம்ப இடத்துல ஒரு நாள் கிளவாங்க. இவ்வளவு அழகா வர்ணிக்கிறீங்க. ஆமா, காலையில அது பூஜை கொஞ்சம் பாருங்க. ரெண்டாவது வர்ணிக்கிறது என்ன காலையில பார்த்தா பாருங்க. என்ன அப்படி சொல்ற? ஏய், அற்புதமாக நம்ம கொண்டா செந்தாமரை போல பண்ணது முகம். கலைச்செல்வி, எனக்கு ஒரே ஒரு முத்தம். மொத்தத்தை கொடுக்கவே முடியாது ஐயா. முத்தத்தை கொடுக்கவே முடியாது ஐயா. ஆண்டவனுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவனார் துணை, அந்த வண்டிக்கு முருகன் துணை, கலைஞர் துணை, யார் துணையா? ஐயோ, ஆண்டவா.
கண்ணு ஒரு நாட்டுக்கே இளவரசன் பெண் என்று பாராம உன் கால விழுந்தவன் ஒரே ஐயா உங்களுக்கு நீளமான சூடு சார் எதுவே கிடையாதா? நீங்களும் ஒரு நாட்டு இளவரசர், நீங்களும் ஒரு கோபுரம், நானும் ஒரு குப்பை. என்னங்க நீங்க பேர்பட்ட காரியத்தை செய்யலாமா? ஒரு பைத்தியக்காரி போய் ஒரு பொம்பளை உலகத்திலேயே எந்த ஒரு ஆண்மகன் பொம்பளை காலில் விழலையோ அவளா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அதுதான் தூக்க மாட்டேங்கிறேன். விழுந்து தூக்கு மச்சாவா காலில் விழுந்து பாரு, மேல மேல போயிட்டு இருப்போம். ஒரே ஒரு முத்த கொடுக்க முடியுதா? முடியவே முடியாது ஐயா. பெண் என்று பாலமும் காலில் விழுந்தேன், ஒரு முத்த கொடுக்க மறுத்துட்டேன். இப்பொழுது ஒரு முத்த மேடி 1000 முத்தம் வாங்குவேன். எப்படி வாங்க பாரு இப்போ. அல்லவா